வெல்கம் டு Vijay சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வேஸ்டான ஒரு டயரை யூஸ் பண்ணி சின்ன பிள்ளைங்க விளையாடுற ஒரு டாய் வந்து குதிரை வண்டிங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்க வந்து முன்னாடி உட்காந்துட்டு குதிரை வண்டி மாதிரி நல்லா வந்து விளையாடுவாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பிள்ளைங்க வந்து விளையாடுவாங்க பாத்தீங்களா குதிரை வண்டி, அதை தான் இன்னைக்கு வந்து செய்ய போறோம். அது வந்து முன்ன பின்ன வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அசைஞ்சிக்கிட்டே வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அது ஆடமலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா இருக்கும். அது ஏதாவது பொருட்காட்சியிலனா சில இதெல்லாம் வச்சிருப்பாங்க, பாக்குறதுக்கும் அழகா இருக்கும். அதை தான் இன்னைக்கு வீட்டுல எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போறோம். அதுக்காக வந்து வேஸ்ட் டயர் வந்து ஒன்று தேவைப்படும். இது வந்து பாத்தீங்கன்னா கார் டயரு. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நல்லா வந்து தடுசாவும் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து மூவ்மெண்ட்டும் பண்ணலாம், சாயவும் செய்யாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி தடுசான டயர் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து நீங்க வந்து பழைய எறும்பு கடைகள் அல்லடினா வந்து வல்கனைசிங் வந்து பண்ணுவாங்களா, அவங்ககிட்ட வந்து போய் கேட்டாலே போதும். இந்த மாதிரி பிஞ்ச டயர் இதெல்லாம் ஒன்று தந்துருவாங்க. இது 50 ரூபாய்க்கு வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இதை தான் நம்ம வந்து வெட்டி வந்து பண்ண போகிறோம். ஸோ இங்கே இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட போகிறோம். வெட்டிட்டு அதுக்கடுத்து என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து டயரை வந்து வெட்ட போகிறோம். இந்த சின்ன டயரை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மூவ்மெண்ட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து அது வந்து சாஞ்சிரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி சின்ன டயர் எடுக்காதீங்க. இந்த மாதிரி பெரிய டயரே வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கு கொஞ்சம் மேலே கூட வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வந்து வெட்டி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் வந்து ஆங்கிள் கிரைண்டரை வச்சே நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டயரை வந்து வெட்டி எடுத்தாச்சு. இந்த டயரை வெட்டி எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் கம்பி வல்ல வந்து இருக்குது, நம்ம அறுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்து தான் வெட்டணும். சரி, ஓகே. இதுக்கு நடுவுலையும் இந்த மாதிரி வந்து ஓட்டையும் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன், அதில் ஒரு கொலா வைக்கிறதுக்காக. இந்த டயர் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை, இதை வந்து போட்டுடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மரக்கட்டை வந்து செட் பண்ண போகிறோம். மரக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்பட்டை மரக்கட்டையை வந்து எடுத்துக்கோங்க. சப்பட்டை மரக்கட்டையை வந்து இந்த மாதிரி தான் வச்சு செட் பண்ண போகிறோம். அதாவது இங்கே ஒரு பார்ட்டு இருக்கிற அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே நடுவில் வந்து கட்டை வந்து செட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மார்க் பண்ணி நான் வந்து வெட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து கட்டை வந்து நம்ம வந்து வெட்டி எடுத்தாச்சு. இதை தான் வந்து அந்த டயரில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண போகிறோம். அந்த டயரில் வந்து செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த இருக்குது நம்மளுக்கு அந்த டயரு. இதில் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு செட் பண்ணணும். அப்படி வச்சு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு கட்டை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சைடு இந்த மாதிரி அரைகிற மாதிரி கட்டை நம்மளுக்கு தேவைப்படும். அதை வந்து எதுக்காக அப்படின்னா அதை வந்து சைடாப்பில் வந்து அரைகிறதுக்காக. இதுக்கு உள்ளக்க வந்து டயருக்கு உள்ளக்க இருக்கும் அது. ஸோ அந்த அளவையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதை தான் உள்ளக்க வந்து வச்சு அரைஞ்சாதான் நம்மளுக்கு வந்து அந்த பிடிமானம் வந்து வைக்கிறப்ப டயருக்குள்ளே வந்து போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி 2 அளவு வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இதை மட்டும் வந்து பார்த்து வந்து வெட்டிக்கோங்க. ஸோ இந்த அளவு இருந்தால் போதும் நம்மளுக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து நம்ம 2 கட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்து விட்டோம். அதை வந்து இந்த மாதிரி தான் வச்சு வந்து ஆணி வந்து அதாவது ஸ்க்ரூ போட்டு வந்து முறுக்கணும். நம்ம இப்போதைக்கு வந்து ஸ்க்ரூ போட்டு வந்து முறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இந்த கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டையில் வந்து இந்த இதை வந்து அரைஞ்சிக்கலாம். அரைஞ்சதுக்கு அடுத்து வந்து முறுக்கிக்கலாம். நம்ம இதில் வந்து இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக தான் இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஆணி அடிச்சுக்கலாம். இதை இந்த கட்டையை வந்து வச்சு இந்த கட்டையை இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்கே ஒரு 2 ஆணி அடித்தோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இதுக்காக சுற்றியில் வச்சு ஒரு முக்காலி மாதிரி இருக்குங்க அது. சரி, ஓகே. இதுவும் இறங்கிருச்சு நல்லா. இதே மாதிரி ஒரு 2-3 ஆணி வந்து இங்கே நடுவில் மட்டும் அடித்து விட்டுக்கோங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடித்தாச்சு. ஒரு சின்ன முக்காலி மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து நல்லா வந்து வெயிட்டாகவும் தாங்க தான் செய்யும். அதுக்கடுத்து இதை வந்து அப்படியே வந்து இதில் ஃபிட் பண்ண போகிறோங்க. அதாவது இந்த டயரில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், டயரில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இங்கே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த இதை நல்லா டைட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து அவ்வளோதான், உள்ளக்க வந்து செட் ஆகிருச்சு. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து வந்திருக்கும். இப்போ பாருங்கள்.
சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா? சரி ஓகே. அதுக்கடுத்து இது வந்து வெளியே வந்து வரக்கூடாது, அதாவது இந்த கட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டை வந்து பிடிங்கிட்டு வரக்கூடாது. ஸோ அதுக்காக ஸ்க்ரூ வந்து நம்ம வந்து போடணும். ஸ்க்ரூ வந்து இந்த மாதிரி வச்சு அந்த கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டையிலையும் சேர்த்தாப்புல நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டால் தான் வந்து வெளியே வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வச்சு ஸ்க்ரூ வந்து போட்டுக்கோங்க. பார்த்து ஸ்க்ரூ வந்து போட்டுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உள்ளக்க வந்து போகிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதை மட்டும் பார்த்து அந்த கட்டையில் இருக்கிற மாதிரி ஒரு 4 ஸ்க்ரூ சுற்றி வந்து போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவும் போட்டாச்சு, அதுபோக ஆணி வந்து நல்லா அடிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து இது வந்து என்னதான் இருந்தாலும் வந்து வெளியே வராது, இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். நம்மளுக்கு இங்கே தான் வந்து உட்கார்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். சரி ஓகே. அதுக்கடுத்து நம்ம இந்த கால் மீதி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கால் மீதிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பைப்பை தான், பிவிசி பைப்பை தான் வெட்டி வந்து உள்ளக்க வந்து வச்சுக்கிற போகிறோம். அப்போனா அதை வந்து முன்ன பின்ன வந்து மூவ் பண்ண போல வந்து அங்கே மிதிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தரையில் மிதிக்கிறதோட இங்கே வந்து மிதித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த பைப்பை வந்து வெட்டி வச்சுட்டேன், இந்த அளவு வந்து வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அட்டாச் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து அட்டாச் பண்ணியாச்சு, கரெக்டாக வந்து வந்துருச்சு. அதுக்கடுத்து இதில் வந்து கைப்பிடி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். கைப்பிடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னது இந்த மாதிரி பிவிசி பைப்பே சின்ன சின்ன கொலாக்கள் தான் இது. இதை தான் இந்த மாதிரி வந்து வச்சு வந்து ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கடுத்து வந்து டி பெண்டு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு 2 பிவிசி பைப்பை வந்து இந்த மாதிரி இங்கே ஒன்று, அதுக்கடுத்து இங்கேனக்குள்ளே ஒன்றுங்க. அவ்வளோதான். இதுதான் கைப்பிடி. நம்மளுக்கு இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா கைப்பிடி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இவ்வளவு தான். சரி ஓகே. இங்கேயும் இதை வந்து வச்சு ஒட்டிக்கலாம். இதை வந்து ஃபெவிக்விக்கை வச்சு தான் நான் வந்து ஒட்ட போகிறேன். அப்ளை பண்ணி இங்கே ஒட்டிட்டோம் அப்படின்னா இது ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். அது போக வந்து இங்கே கட்டையில் வந்து கீழே கூடி வந்து அடிச்சு விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நல்லா வந்து ஃபெவிக்விக் வந்து அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஃபெவிக்விக் இல்லைன்னா எம்சியில் வச்சு கூட வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லா வந்து கிச்சன் வந்து பிடிச்சிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் சுற்றி வந்து நான் வந்து அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன் இங்கே இந்த மாதிரி வச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அடுத்து எல்லாமே வந்து செட்டப் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஜஸ்ட் வந்து மேலே வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். இப்போ வந்து பாருங்கள் கைப்பிடியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு குதிரை இது வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே முன்ன பின்னா வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். சிம்பிளான மெத்தடில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இதில் வந்து கலரிங் வந்து கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நீட் ஆயிடும். இது மேலே வந்து கொஞ்சம் பிளாக் கலரு, சைடு வந்து ஒரு எல்லோ கலர், இந்த மாதிரி வந்து கலரிங் வந்து கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்ததுக்கு அடுத்து ஃபைனலாக வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு சூப்பரான அந்த குதிரை வண்டியை வந்து ரெடி ஆயிடுச்சு. முன்ன பின்னாடி சுற்றுறது இது வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. அதுவும் நல்லா சூப்பராக வந்து செஞ்சாச்சு. இப்போ நீங்கள் ஜஸ்ட் வந்து இது இழுத்து விட்டாலே பாருங்கள், முன்னாடி பின்னாடி வந்து சூப்பராக வந்து போகும். காற்றையினால வந்து பார்த்தீங்கன்னா விழுவும் செய்யாது. இது கால் மீதியும் வச்சுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? பார்த்தீங்களா? இது வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இது வந்து நல்லா சின்ன பிள்ளைங்க வந்து உட்காந்துட்டு இது பண்ணால் நல்லா விளையாடுவாங்க. பாப்பா வந்து ரொம்ப பயப்படுறா, இன்னும் கொஞ்சம் வளரணும், வளர்ந்தா நல்லா வந்து விளையாட ஆரம்பிச்சிருவா. சரி ஓகே, நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ரொம்ப கம்மியான செலவில் நம்மளே வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். இதை வச்சோம் அப்படின்னா அவங்க வந்து விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு டயரில் 2 இது நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். Thank you.